காத்தால வேலையால் வந்து கத்திரிக்காய் ஒவ்வொரு நாளும் வேலையால் வந்து வீட்டுக்கு உள்ளறையில் கத்திரிக்காய் தோட்டம் இந்த ஒரு கத்திரிக்காய் வந்து பார்க்குறான் என்ற மிக பிரதான வேலை இவ்வளோ கத்திரிக்காய் காய்ச்சிருக்கு பாருங்கோ. தக்காளிக்காயும் இப்படி தான் குலையாக காய்ச்சிருக்கு வாடன்னு காட்டுறேன். இஞ்சி பாருங்கோ அதெல்லாம் விழுந்து போச்சு. இஞ்சி எங்களுக்கு பெரிய தாட்டி எல்லாம் பிடுங்கி எல்லாம் நாட்டா எல்லாம் அப்படி இல்லை தானே, கொஞ்சம் லேட்டாகும் போச்சு. தடி இல்லை. அப்போ இப்படி இவ்வளோத்தான் நாங்கள் விட்டிருக்கு. என்ன செய்வோம்? இஞ்சி பாருங்க தக்காளிக்காய் விருப்பத்தை குழியாக காய்ச்சிருக்குது. இஞ்சி பாருங்க இவ்வளோ பூவும் காயமாக இருக்குது. வா கொத்து கொத்து தக்காளி பழம் காட்டுறேன் உங்களுக்கு. இஞ்சி பாருங்க பாருங்க என்ன கொத்து கொத்தா இது மரத்தை இப்போ நிமித்திரண்டா வீடியோ காண்டி பட்டு உப்பு உடஞ்சுவோம். இஞ்சி பாருங்க பாருங்க இப்படி கொத்த தக்காளிக்காய் இந்த பெருசை பாருங்க. இஞ்சி பாருங்க இஞ்சி பாருங்க இந்த முறை எனக்கு நிறைய இஞ்சி பாருங்க காய் தக்காளிக்காயை பாருங்க. ரண்டல்ல நாங்கள் இப்படி காய் உண்டாகிருக்கோம். நிறைய காய் இந்த முறை எனக்கு காய்ச்சபடியே நான் எல்லாருக்கும் பக்கத்தில் ஆக்கள் என்னோட வேலை செய்கிறாக்கள் எல்லாருக்கும் மரக்கறியை காவி கொண்டே கொடுக்குறோம். என்ன செய்கிறேன் நான் வாழ்த்தானே எனக்கு சமைக்க அவ்வளோ சமைக்க இல்லாது. அதுக்காண்டி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு 2-3 பேரை கண்டு கொடுப்பேன். கொண்ட வேலை செய்கிற படிக்கல கொடுக்குறது. இங்கே பாருங்க பூசணிக்காய் இந்த உங்களுக்கு எல்லாருக்கும் நல்ல மரக்கறி காய் தான் வீடியோவில் காட்டப்போம். இங்கே பாருங்க வெள்ளை பூசணிக்காய் எல்லாம் பூத்துருக்கு பாருங்க. இப்படி கண்டு இப்படி இப்படி வார வார இந்த கத்தரி பாருங்க பூத்து இருக்குது. சரி இஞ்சி பாருங்க பூசணி பூத்து இருக்குது பாருங்க. உங்களுக்கு யாழ்ப்பாணத்தில் இந்த மரக்கரை இருக்கோ தெரியா, ஆனால் இதை உண்டாக்குங்க யாழ்ப்பாணத்தில். மேலண்டா இது நல்ல மரக்கரையினா நல்ல காய் தரும், நல்ல விளைச்சல், நல்ல லாபம் எடுக்கும். ஒரு ஒன்றும் தேவை சும்மா தண்ணி ஊற்றுறோம். சரி இங்கே பாருங்க சுக்கினி கியூக்கம்பர் மாதிரி நல்ல இதெல்லாம் வந்து ஓட்டமில் இந்த நீத்து பூசணிக்கு அந்த மாதிரியான ஐட்டங்கள்ல ஆனால் அது நல்லது. ஒரு சில நிறைய காய்க்கு நிறைய வருமானத்தை நீங்கள் எடுக்கலாம். ஒரு 10-15 ஒரு மரத்தில் எடுக்குதான். இனி காய்க்க வேண்டாம்னு நான் சொல்லியிருக்கேன் மரத்துக்கு. ஆனால் அதை காய்ச்சி கொண்டே இருக்குது. ரெண்டா காய்ச்சா இன்னும் செய்யறேன்ட்டு எனக்கு தெரியாது. ஒரு நாளும் அந்த கறியை சமைச்சு சாப்பிட்டு எனக்கு பொறுத்து போச்சு. இஞ்சி பாருங்க அதுக்குள்ள சுக்கினி இருக்குது, இதுலேயே ஒன்று இருக்குது. அவ்வளோ நாளைக்கு தான் ஒரு கறியை திருப்பி சமைச்சு சாப்பிடுவேன். அதுவும் ஒரு காயை வச்சா சமைச்சா 3 நாளைக்கு நான் 1 நாள் 2 படியே சாப்பிடுவேன். அப்போ 10-20 காய் காய்ச்சா என்னதான் செய்யறது. இங்கே பாருங்க வெள்ளை பூசணிக்காய் எல்லாம் பாருங்க பூசணிக்காய் பாருங்க இப்படிக்கணும் அந்த பாருங்க சும்மா தாமரை தடாமரை பாருங்கோ. ஜூகே கார்டன் யாழ்ப்பாணத்தில் நீங்கள் விவசாயம் செய்கிறீங்கள் அதை போட்டோ வீடியோவில் பார்க்குறேன். நாங்கள் இங்கே பார்க்குறோம். நாங்கள் பாருங்க இங்கே யூகேயில் ஒரு சின்ன காணி பாருங்க அப்படி இருந்து நாங்கள் வேலைக்கு போய் வந்து மாடியில் இருந்து தான் தண்ணி உணர்ந்து ஊற்றுனாங்க. எந்த வீடு நான் மாடி வீட்டு 2nd ஃப்ளோரில் இருக்கிறேன். கீழே பைப் இல்லை. எல்லாத்த வீட்லையும் இருக்கேன், எந்த வீட்டில் இல்லை. அப்போ நான் ஒவ்வொரு நாளும் ஒரு 10 தரம் மாடியிலேருந்து இறங்குவேன். இழைச்சி மூச்சு முட்டை ஒவ்வொரு நாளும் ஒரு 10 தரம் ஒவ்வொரு காலம் ஒவ்வொரு பூ வாளியில் பிடிச்சி கொண்டு வந்து ஊற்றுறது. ஊற்றி தான் இவ்வளோ பயிரும் செய்திருக்கிறேன். பாருங்க தக்காளி மரம், பீட்ரூட் எல்லாம் பிடிங்கிறது ஒரு 5-6 நிற்குது. மிளகாய் செடி, கத்தரி செடி பாருங்க. தோட்டம் ஃபுல்லாக பாருங்க. இங்கே பாருங்க சுக்குனியெல்லாம் பூத்து இருக்குது. இங்கே பாருங்க பூசணிக்கும் தண்ணி கண்ணம் ஊற்றுறது. வீட்டை பூசணிக்காய் பெருத்தபடியாக பிடிங்கி கொண்டு அங்கே வச்சுட்டேன். இனி மிச்சக்காய் மரத்தில் இருக்குது. இங்கே பாருங்க இப்போ காட்டினேன் உங்களுக்கு பூசணிக்காய். இதில் 2 இருக்குது.
அப்புறம் அந்த அந்த அதுக்குள்ளே நிறைய இருக்குது சின்ன சின்ன காய், அதெல்லாம் முத்தும். முத்தினா அப்புறம் தான் கொண்டு எல்லாம் உண்டா வைப்பேன். இங்கே தக்காளி காயெல்லாம் பாருங்க இப்படியெல்லாம் காய்ச்சி கீழே தொங்குது. இது மின்ட் வந்து பிரியாணிக்கு போடுற மின்ட். இங்கே பாருங்க பூசணி தான் கொஞ்சம் கூடி போச்சு. இங்கே பாருங்க தக்காளியை இனி பழக்கிற கட்டத்தில் இருக்கணும். இங்கே பாருங்க தக்காளி என்ற பெருசு பெரிய இன தக்காளி எல்லாம் அமேசானில் வாங்கி போட்ட விதை தான். இங்கே பாருங்க வேலையால் களைச்சி விழுந்து வந்துடுறேன். ஆனால் இந்த தோட்டத்துக்கு வந்த உடனே களையும் போட்டு எல்லாம் போட்டு இந்த கத்தரி மரத்தை பார்த்த உடனே நான் களை போட்டேன். அவ்வளோ கத்தரிக்க நார் பார்க்கக்கூட கடவுளே, நான் தான் நார் பார்க்க. நானே முதல் ஓடி வந்து பார்க்குறேன். பாருங்க இது உள்ள பூசணிக்கு கடவுளே. பாருங்க பூக்களும் வடிவாக இருக்குது, இலைகளும் வடிவாக இருக்குது. நல்ல வடிவாக இருக்கணும், இலைகளும் நல்ல வடிவாக இருக்கணும். பார்க்குறக்கு என்ன சந்தோஷம். இப்போ விடிய 7 மணி நான் வேலையால் வந்து இரவு வேலை தான் வேலையால் வந்து இதுக்குள்ளே நிற்கிறேன். இன்னும் வீட்டுக்குள்ளே போயில வீடியோ பிடிச்சி கொண்டு நிற்கிறேன். ஒரு நாள் வந்து பார்க்குறேன். பாருங்க பூசணிக்காய் பாருங்க எத்தனை பூசணிக்காய்க்கு என்று பாருங்க. இந்த ஒரு கீரையிலே இனி அப்படிங்கன்னா அது எனக்கு கீரை கரைக்கு போதுமானதாக வந்துடும். அவ்வளோ கீரை களைச்சி போய் வருது. இந்த முறை சும்மா சொல்லக்கூடாது. எனக்கு வெஜிடபிள் எல்லாம் நல்ல ஃப்ரெண்ட்லியாக காய்ச்சிருக்கு. ஹெப்பியாக செஞ்ச பொண்ணாங்கண்ணி 2 தரம் வளர்த்துட்டேன். கொஞ்சம் இருக்குது பொண்ணாங்கண்ணி மட்டும் பெரிய இன்னும் கொஞ்சம் பெருசாக சடைக்குது. வேறு இதுக்குள்ள பூசணி இருக்குதுன்னு தேடி பார்க்கும். இதுக்கு இல்லாமல் இருக்காது. இது அடுத்த பூக்கு இதுக்கு பூசணிக்காய் கொண்டு தேடிப்போம். இதுக்கு இல்லாமல் போவாங்க. நான் தேடி பார்த்து வச்சா தான் எனக்கா சாப்பிட்டு வரைக்கும் புடுங்கக்கூடியதாக இருக்குது. கொண்டேன் காணும். அதுக்குள்ள உண்டு அதுதான் இருக்கு. ஒரு மாதிரி கலரில் இருக்குது. இது என்ன கலரில் இருந்தாலும் காய்ச்சி இது காய்ச்சி கொஞ்சம் கத்திரிக்கண்டு அதுக்குள்ளே உண்டு இருக்குது. பிடிக்கும் அதுக்குள்ள மஞ்சள் கலராகவே காலில் அடித்து போடுது. எல்லா இடம் பூசணி இருக்கிறபடியா கடவுளே கால் இல்லை நோவுது. காலில் பிடிச்சி விடுச்சு உடம்புல பூசணி இதுக்கிட்ட பூச்சினா அப்படியே பழத்திட்டே ரெண்டு தெரியுது. மற்றது ரெண்டும் பெருசு ரைட்டி வளர்ந்து இவ்வளோ இதை வேலைக்கு அங்கால போனீங்கன்னா காயில் அங்கால பிடுங்கிறாது கீழே வைத்து விடும் கொடியே. ரங்கி நில்லுங்கோ ரங்கி நில் அங்கால் வேலைக்கு போவாது. அதனால் நான் இப்போ இந்த பிடுங்குறேன். ஒரு நேற்றுக்காய் நீங்கள் அங்கால போகக்கூடாது. என்ன உள்ளுக்கே நில்லுங்கோ கொண்டுருவோம். வெளியே போக மாட்டேன். விட்டு கத்திரிக்கை விட்டு நேற்றுக்காய் வெளியே போக மாட்டேன். ஓகே இவ்வளோ தான். ஆடை இது பசலை ஆடிட்டு போனான். நிறைய இன்னும் கிண்டி போட்டு இந்த நிறையோட நான் பண்ணுற இந்த மிளகாய் இப்போ காய்க்கு கொண்டு பார்த்து கொண்டு வரேன். என்ன மிளகாண்டு தெரியல. என்ன அந்த கருப்பாக விழுந்துருக்கு தெரியல. கடவுளே தோட்டம் ரைட். இது ஏதோ கிண்டி போட்டு ராத்திரி வந்து கொய்யால் இது பசலை தாட்டுட்டு போனான். நான் பகலில் பசலையை தாட்டு போட்டு இரவில் நிறைய வந்து கிண்டுறதான் நிறையின் தேவையில்லை. நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு தாட்டு போகணும். அது வந்து கிண்டி போட்டு பிடிச்சி சரியாக பிடிச்சது. நிறைய
பெரிய நாசம் பண்ணும் இங்கே. ஓகே, எல்லாரும் வேறு இடத்துல எங்குந்தில் ஒரே இடத்துல எங்கிட்டு கொடுத்தாங்க. இந்த பூ இல்லாத லேடிஸ் போட் நானும் பூத்துரு கொண்டு ரைட். கத்தரிக்காய் தான் ஹைலைட். சும்மா காய்ச்சி தூங்குது. அதில் எல்லா பக்கமும் மடிவாக போட்டோ எடுக்க முடியாமல் இருக்கு. நானே தான் வீடியோ எடுக்கிறேன். ரைட், அப்படியும் பின்ன நேரம். ஓகே, போவா. பாய் பாய். அவ்வளோதான் இன்றைக்கு எடுத்த வீடியோ.